ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதனால் காரணம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெரியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ரகசியம் எல்லாமே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்ட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ருதி வந்து மாடசாமி அப்படிங்கிற ஒரு ஆளை செட் பண்ணி தான் அந்த ஆள்கிட்ட பேசி தான் ஸ்ருதி அந்த ஆளை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து செல்வநாயகிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்பைன்னு பார்த்து சத்யா ரெடி பண்ண அந்த முத்து மாமா இருக்காங்கல்ல, சத்யாவோட மாமா, அவங்க வந்து மாடசாமி கிட்ட சமரசமாக பேசணும்னு போகும்போது அந்த மாடசாமி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க முத்துவை. உடனே முத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாடசாமியை எப்படி தடுக்கிறதுனே தெரியாமல் முத்து மாடசாமியோட கழுத்தை கத்தியை வச்சு அறுத்துட்டாங்க. இந்த விஷயம் சத்யாவுக்கும் தெரிய வந்து சத்யா செம ஷாக்கில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்பைன்னு பார்த்து நம்ம ஸ்ருதி வந்து மாடசாமியை தேடுறதுக்காக ஒரு வயக்காட்டுக்கு போகும்போது அங்கே மாடசாமி இறந்து கிடக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பதிலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அர்ஜுன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அர்ஜுன் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். சத்யாவை பிடிச்சிச்சுன்னா சத்யா சூப்பர் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடசாமி இறந்து கடந்தோடனே அந்த வளப்பம் மாடசாமியோட பொண்டாட்டிக்கு தெரிய வருது. உடனே பொண்டாட்டி இந்த ஸ்ருதி வந்து பேசினதுல இருந்து தான் நம்ம ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிருக்கு, ஊருக்குள்ளே நல்லா தெரிஞ்ச மனுஷன் இவர், ஆனால் இப்போ இவருக்கே இப்படி ஆயிருக்கு, இவர் மேலே கை வைக்க யாருக்கு தைரியம் வந்துருச்சுன்னு தெரில. இந்த ஸ்ருதி 5 லட்சம் கொடுத்து அவரை வந்து கூப்பிட்டா இந்த ஸ்ருதினால என்ன நினச்சாலும் அவரே கூட கொலை பண்ணியிருக்க முடியும், இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடசாமியோட பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் தான் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு, தான் புருஷன் இந்த இடத்துல செத்து கடந்தாரு அப்படிங்கிற ஒரு வழப்பத்தை போலீஸ் கிட்ட சொல்றாங்க. உடனே போலீஸும் வந்து விசாரிக்கிறதுக்காக ஸ்ருதி அவ ஃப்ரெண்டு கூட இருந்து அந்த ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போய் தட்டினா ஸ்ருதி வந்து திறந்துட்டு, ஸ்ருதி ஆல்ரெடி வந்து செம ஷாக்ல தான் இருந்தா. இந்த மாடசாமியை தான் நம்ம சாட்சிக்கு அடுத்த நாள் ஃப்ளைட்ல கூட்டு போகலான்னு நினைச்சோம். ஆனா இந்த மாடசாமியை இறந்து கிடக்குறானே, எப்படி என்ன ஏது என்ன வளப்போம் அப்படிங்கிறது ஸ்ருதிக்கு வந்து தெரியவே இல்லை. இருந்தாலும் ஒரு பக்கம் ஸ்ருதிக்கு டவுட் இருக்க தான் செய்யுது. சத்யாவுக்கு ஒருவேளை நம்ம வந்த விஷயம், இந்த மாதிரி விசாரிச்ச விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்குமோ, சத்யா இங்கே ஏதாச்சும் அடியால் வச்சு மாடசாமியை கொலை பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு ஸ்ருதி அடுத்த சாட்சியை ரெடி பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. ஏன்னா இப்போ அடுத்த சாட்சியை ரெடி பண்ண அவனையும் வந்து சத்யா வந்து கொலை பண்ணிட்டோன்னா என்ன பண்ண முடியும், என்ன கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அதை பற்றிலாம் எதுவுமே வந்து யோசிக்காம அந்த ஷாக்கில் இருந்தப்போ போலீஸும் வந்து கரெக்டாக தட்டவும் ஸ்ருதிக்கு செம ஷாக்கு. ஸ்ருதி உடனே என்னாச்சு, எதுக்கு இங்கே வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, உங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணணும், கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஸ்ருதி கிட்ட நின்று அந்த 2 ஃப்ரெண்டுக்குமே செம ஷாக்கு. உடனே அதில் இருக்கிற ஒரு பொண்ணு, என்ன சார் என்ன வளப்போம் சொல்லுங்கள், எதனால் ஸ்ருதியை தேவையே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதை போலீஸ் வந்து அதுக்கு சொல்கிறாங்க, அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை மேடம், நான் வந்து கூட்டிகிட்டு போக வந்தது இந்த மேடத்தை தான், நீங்கள் 3 பேருமே தான் ஆனால் வந்து ஜெயிலுக்கு வரணும், நீங்கள் 3 பேர் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரணும், உங்கள் 3 பேருமே நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதில் குறிப்பாக இந்த மேடத்தை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை வந்து போலீஸ் கை காமிக்கிறாங்க. உடனே வந்து 3 பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸ்ருதி உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாடசாமி வந்து கொலை பண்ணி கடந்தாரு, ஆனால் வந்து இது எப்படி என்னால் தானா இல்லை இந்த சத்யா ஏதாச்சும் வேலை பண்ணியிருப்பாளா எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஸ்ருதியோட அப்பாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே அவரு செல்வநாயகிக்கு தெரியாம தானே ஸ்ருதியை அமுச்சு வச்சாரு, இப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு செல்வநாயகி கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பாருன்னு தான் தெரியல. ஸோ அதோட ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்றது, ஸ்ருதியை போலீஸ் வேற அரெஸ்ட் பண்ணிட்டு போதே, இப்போ ஸ்ருதியை நம்ம தான் வந்து போய் வெளியே எடுக்கணும், என்னாச்சு ஏதாச்சுங்கிறத கண்டிப்பா செல்வநாயகி கிட்ட நம்ம சொல்லி தான் ஆகணும், நம்மளால மட்டும் இதை ஒத்தால வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது, நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா சொல்ல, ஸ்ருதியோட அப்பா, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நான் எப்படி இப்போ அப்பா கிட்ட போய் சொல்லுவேன், இந்த ஸ்ருதி என்னன்னா கல்யாணம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியை அமுச்சு வச்சிட்டோம், இந்த ஸ்ருதியும் அப்பவே போகணும் அப்படின்னு அடம்பிடிச்சனால தானே நம்ம அமுச்சு வச்சோம், இல்லைன்னா நானும் கூட போயிருப்பேன், ஆனா இப்போ ஸ்ருதி போய் பெரிய பிரச்சனையாவே வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியோட அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசினதை சத்யா வந்து கேட்டுட்டாங்க. சத்யா கேட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சத்யா போய் சொல்றாங்க, அந்த ஸ்ருதிக்கு அந்த மாடசாமி இறந்தது தெரிய வந்துருச்சு. ஸ்ருதியோட அப்பா அம்மா இப்போ என்னதான் வந்து கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க, செல்வநாயகி கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்ப்பா, இப்போ அவங்க கிட்ட சொன்னால் ஸ்ருதி அங்கே போயிருக்க வளப்போம், எதனால் போனா ஏன் போனா, அப்போ நம்மளை பற்றி தான் விசாரிக்க போனால் அந்த ஸ்ருதியை எப்படி செல்வநாயகி மீட் பண்ணுவாங்க, அப்போ செல்வநாயகி கிட்ட ஸ்ருதி எல்லா உண்மையும் சொல்ல தானே செய்வா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஸ்ருதி வந்து
ஒரு பக்கம் வந்து ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அவளை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. ஸ்ருதி வந்து போலீஸ் கூட வந்து போகிறாங்க. அப்போ தான் போலீஸ் வந்து எதனால் இந்த ஊர் பக்கம் வந்தீங்க, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மாடசாமி அப்படிங்கிறவரை உங்களுக்கு யார் இந்த ஊரில் சொன்னா அப்படின்னு கேட்கவும், அந்த டீ கடையை சொல்லவும் திரும்ப போலீஸ் எல்லாமே இந்த டீ கடைக்கு போகிறாங்க. டீ கடைக்கு போயிட்டு திரும்ப ஸ்ருதி பற்றி விசாரிக்கிறாங்க. ஸ்ருதிங்கிற பொண்ணு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு ஸ்ருதியோட ஃபோட்டோ கேட்டு விசாரித்தப்போ அந்த டீ கடைக்காரவங்க ஆமாம் வந்துச்சு, நான் தான் அப்படி மாடசாமின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்ககிட்ட வந்து வேறு யாராச்சும் வந்து விசாரிச்சாங்களா அப்படின்னு கேட்கவும் போலீஸ் முத்துவை சொல்கிறாங்க. முத்து வந்து இப்படி விசாரிச்சதா சொன்னாங்க, நான் வந்து மாடசாமி வீட்டில் இந்த பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொன்னேன். உடனே முத்து வந்து என்ன பண்ணாங்கன்னு எனக்கு அதுக்கு மேலே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரர் சொல்லிடுறாரு. உடனே போலீஸ் வந்து அப்போ தான் வந்து முத்துவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. முத்துவை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ப்பா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே முத்துக்கு பெரிய ஷாக்கு. முத்துவும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி இருங்க சார் நான் ஒரு கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. சத்யாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாருமா, உன் லைஃபுக்கு இனிமேல் எதுவும் வராது, நீ எதுவும் பயப்படாத, போலீஸ் வந்து என்னை தேடி வந்துருச்சு, விளப்பம் தெரிஞ்சு வந்தாங்களா என்னன்னு தெரில, ஆனால் நானே வந்து போலீஸில் போயிட்டு சரணடைய தான் போகிறேன், என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்னை பொறுத்தவரை நீயும் தேவியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சத்யாவுக்கு பெரிய பதட்டம், ஏமாமா இப்படி பண்ண, இப்போ பாரு போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு பாரு அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி மாமா நீ எதுக்கும் கவலைப்படாத, எங்களால் முடிஞ்சதை உனக்கு பண்ணுறோம், உன்னை வெளியே எடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. உடனே சத்யா அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி முத்து மாமாவுக்கு ஆயிடுச்சு, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்ருதியும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சத்யா வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போது முத்துவையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. அப்போ தான் ஸ்ருதியை முத்து பார்க்குறாங்க ஃபஸ்ட் டைமாக. ஸ்ருதியும் முத்துவை பார்க்குறாங்க. ஸ்ருதிக்கு ஒரே டவுட்டு, இவனை எதுக்கு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இவன் யாரு, இவன் ஸ்ருதிக்கு என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் வந்து முத்து கிட்ட போலீஸ் ஸ்ருதி முன்னாடியே விசாரிக்கிறாங்க. நீ எதுக்காக அந்த டீ கடையில் போய் விசாரிச்ச, நீ திரும்ப போயிட்டு மாடசாமியை அந்த இடத்துல போய் பார்த்தியா அப்படின்னு கேட்கவும், நம்ம முத்து வந்து எல்லா உண்மையுமே போலீஸ் கிட்ட சொல்றாங்க. ஆமாம் நான் பார்த்தேன், இந்த மாதிரி தான் விஷயம், நான் தான் பண்ணேன், அது எல்லாத்தையும் சொல்லவும் ஸ்ருதிக்கு வந்து இதை கேட்டு செம ஷாக் ஆகிட்டு, ஓ அப்போ இவன் வந்து சத்யாவோட மாமாவா, ஓகே அப்போ சத்யாவுக்கு நம்ம வந்த விஷயம்லாம் தெரிஞ்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ சத்யாவுக்கு இந்நேரம் வந்து பயம் வந்திருக்கும், ஆனால் சத்யா கொலை பண்ண சொல்லலை, ஆனால் இவர் வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்ருதியை சத்யாவுக்கு கால் பண்ணி, உனக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து எங்ககிட்ட எவ்வளோ இதை மறைச்சிருப்ப, இது எல்லா உண்மையும் நான் எங்கள் அத்தைக்கிட்ட சொல்ல தான் போகிறேன், நான் வந்து இவர் இல்லைன்னா என்ன, என்னால் வேற ஒரு எவிடன்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியாதா, நான் வேற ஒரு எவிடன்ஸை நான் கூட்டிகிட்டு வர தான் போகிறேன், உன்னோட முகத்தடியை நான் கிழிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சத்யா கிட்ட பேசுகிறாங்க. இப்போது ஸ்ருதிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சத்யாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் இந்த சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.